ஜி.கே. நாகராஜ், இங்க சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் பாஜகவினர், மோடியோ பாஜகவோ RSS மட்டுமோ இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய பேச்சை எப்படி பார்க்கிறீங்க? இல்லைங்க, ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யாம அவருக்கு பின்னாடி 235 பேர் ஒரு 40 பேர் இருக்காங்க அப்படின்னு காரணத்திற்காக, கடம் பின்னாடி கூட்டம் இருக்குங்கிற காரணத்துக்காக அந்த சபையுடைய மாண்பை கெடுத்துக் கொண்டிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைய பேச்சுல ஒரு இந்து மதம் குறித்தோ இந்துக்கள் குறித்தோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நோக்கி பிரதமரை அப்படி இந்து மதம் குறித்து அவர் புகழ்ந்து பேசுறது சபையின் மாண்பை கெடுப்பதாக அர்த்தமாகுமா? இல்ல, நீங்க எது மாதிரியான விஷயம்? ஒரு சிவன் படத்தை காமித்து அதை பற்றி ஒரு இந்துக்களை இழிவுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நான். எங்க இழிவுபடுத்துறாங்க அந்த மாதிரியான சிவன் படத்தை காட்டுகிற போது ராகுல் காந்தி எந்த இடத்துல இந்துக்களை இழிவுபடுத்தினார்? இல்ல, இந்துக்கள் அப்படின்னு அவர் சொல்லி சகிப்புத்தன்மை ஏற்றவர்கள், மத பிரச்சாரத்தை இது மாதிரி பண்றவங்கன்னு சொல்லிட்டு அவர் அதனாலதான் மோடிஜி எந்திரிச்சு பேசுறாரு. இவர் பேச்சுக்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது, இந்துக்களை கொச்சைப்படுத்துறான்னு சொல்லி எந்திரிச்சு பேசுறாரு. நான் சொல்ற ஒரு பாயிண்ட், நீங்க இந்து மதம் கொடுத்து நாங்க பெருமைப்படுத்தி பேசுறதா இருந்தா நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்கலாம், உங்களை யாரும் மறுத்திருக்க மாட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை இங்கு சபையில் அந்த மாபெரும் பாராளுமன்றத்தில் பேசி அந்த சபையை நீங்க அவமதிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிற ஒன்று. இரண்டாவது, இது வெரி கிளியர், பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற முயற்சியும் உள்ளது. மீண்டும் எங்க எதை பத்தி பேசினா பிரச்சனை வருமோ அதை பத்தி பேசி உங்களுக்கு லைக்ஸ் அதிகமாகணும், உங்களுடைய பேச்சுக்கு இருக்கின்ற கூட்டம் உங்களுக்கு கைதட்ட வேண்டும், உங்களை ஹீரோவாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இன்றைய பேச்சு ஒரு வெட்டி பேச்சாகத்தான் அமைந்தது. நாடாளுமன்றத்தில் சிவன் படத்தை காட்டுவது என்பது பிரிவினைவாதத்தை தூண்டுவதா? அவர் சிவன் படத்தோட சேர்த்து குருநானக் படத்தையும் ஜீசஸ் படத்தையும் காட்டுறாரு. அப்ப அப்படி காட்டுறதுங்கிறது பிரிவினை தூண்டுவதாக அர்த்தமாகுமா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரு நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் பேசுற இடத்துல எந்த பிரச்சனையை எடுத்தா அங்க பிஜேபிக்கு எதிர்ப்பு வருமோ, பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்குமோ, அப்ப அதை காமிச்சு அந்த எதிர்ப்பை தெரிவிச்சு பிரச்சனையை உருவாக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்கிறேன். பேசுவதற்கு பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது, நீங்க அதை பேசலாமே. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் சார், நீங்க கள்ளக்குறிச்சியில 50-60க்கு மேற்பட்டவர்கள் 200க்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க, 60க்கு மேல் இறந்திருக்கிறாங்க. நீங்க அங்க அதை பத்தி பேசலாம். இந்தியா முழுவதும் சாராயத்தை தடை செய்வதற்கு அல்லது மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கலாம். நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, சீனா பிரச்சனை இருக்கிறது, இந்தியாவுடைய வளம் குறித்து, வளர்ச்சி குறித்து, முன்னேற்றம் குறித்து நீங்க பேசுங்களே சார். அதான் மோடி சபாநாயகராக, மக்களவை அவைத் தலைவராக ஓம் பிர்லா பொறுப்பேற்றுக் கொண்ட அவருடைய முதல் உரையிலே எமர்ஜென்சி குறித்து பேசினாரு. பிரதமர் அவையில எமர்ஜென்சி குறித்து பேசினாரு. அப்போ அது காங்கிரசுக்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கலாமா? சார், அவசியம் பேசப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா நீங்க கையில அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கிறீங்க, புத்தகத்தை கையில புத்தகத்தை தூக்கி பிடிச்சிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க மதிக்கிறதா சொல்றீங்க. அரசியலமைப்பு சட்டத்துடைய நிலை உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சதா? அரசியலமைப்பினுடைய சட்டத்தினுடைய மரியாதை இப்பதான் தெரிந்ததா? இப்பொழுதுதான் மதிப்பு தெரிந்ததா? தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டத்தில் அரசியல் சாசனத்தை அரசியல் சாசனத்தில் பிரதமர் மோடி வணங்கி தொட்டு வணங்கினாரு. அப்ப அவருக்கும் அது பொருந்துமா? நான் இன்னைக்கு பிரதமர் அருமையா சொன்னாரு, நான் அரசியல் சாசன சட்டப்படி செயல்படுறேன்னு சொன்னாரு. நான் மாறுபட்டு செயல்படல, அரசியல் சாசனம் சட்டம் சொல்லுவதுதான் செய்யறேன்னு சொன்னாரு. நீங்க மிதிச்சீங்களே, எப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாற்றினீங்க? பத்திரிகை அலுவலகத்தில் உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு வேண்டிய பத்திரிகை செய்தியை வர வச்சீங்க. எமர்ஜென்சி திமுக கடுமையா அண்ணன் இருக்காரு, கான்ஸ்டியூஷன் தெரியும், எவ்வளவு திமுக அடிபட்டது பாதிக்கப்பட்டதுன்னு தெரியும். 1,14,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது அதை மாற்றி சொல்ல வைத்தது அன்றைய காங்கிரஸ். எமர்ஜென்சியில் உச்சநீதிமன்றத்தில் சட்டத்தை மாற்றினார்கள். இதெல்லாம் காலில் போட்டு மிதிச்சது. அவங்க எமர்ஜென்சி முக்கியமானது பேச வேண்டும் அப்படின்னு சொன்னா ராகுல் காந்தி மக்களவையில் பேசியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பேசக்கூடிய விஷயங்கள் தானே. எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசணும் அப்படிங்கறது எதிர்க்கட்சி தானே முடிவெடுக்கும். திரு நாகராஜ் முடிவெடுக்க முடியாது இல்லையா?
இல்ல நான் அப்படி சொல்லல. நான் சொல்றது பணம் டிமானிஸ்ட்ரேஷன் குறித்து பேசுனீங்க, பண மதிப்பிழப்பு குறித்து பேசுனீங்க. அந்த மேட்டர் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாய்விட்டது. அக்னி வீரர் ஏற்கனவே அது செயல்பாட்டில் இருக்கு, அதனுடைய பணிகள் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விவரம் தெரியாம தவறான தகவல் அங்க சொல்றீங்க. ஒரு நீங்க சொல்ற பண மதிப்பிழப்பு முடிஞ்சிருச்சுங்கறத எப்படி முடிவுக்கு வர முடியும்? உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுத்து விட்டது. பண மதிப்பிழப்பை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்திருக்கிறது. அந்த பணம் தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு உண்மை அது. இன்னைக்கு காஷ்மீரில் கல் எறிவது குறைந்திருக்கிறது. 500 புழக்கங்கள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு இந்திய சுதந்திர கொடி காஷ்மீரில் பறந்து கொண்டிருக்கிறது. அதை விடுங்க, மணிப்பூர் பத்தி பேசுறீங்க. மணிப்பூருடைய பிரச்சனை என்ன? மணிப்பூருடைய என்னுடைய தாக்கம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அங்க வந்து பெரிய ட்ரக் மாஃபியா, சீனா ஆதரவுடைய தீவிரவாதம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அங்க இருக்கிற 2 இனக்குழுக்களுடைய மோதல் இருக்கிறது. அதை வந்து மிக மிக கவனமாக கையாண்டு கொண்டிருக்கிறது மணிப்பூர் அரசு. நீங்க உள்ள வந்து அதை பத்தி பேசி மீண்டும் அங்கே வந்து ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற நான் நீங்க தீர்க்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்க கூட இருங்க, ஆதரவு கொடுங்க. திரு நாகராஜ் குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் மக்களவையிலும் எழுப்புகிறார், எதிர்க்கட்சிகள் மேல குற்றம் சாட்டுகிறார். அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி மணிப்பூர் கிட்டத்தட்ட ஒரு உள்நாட்டு போர் மாதிரி ஒரு போர் நடந்தது, அங்க ஏன் பிரதமர் போகவில்லை, பிரதமர் மணிப்பூரை இந்தியாவின் ஒரு அங்கமாகவே பார்க்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் முன்வைக்கிறார். அதுக்கு பிரதமர் பதில் சொல்லட்டும். அதாங்க, நீங்க ஒரு சென்சிட்டிவான இஷ்யூல உள்துறை அமைச்சர் பேசணும். அந்த பிரதமர் அந்த நாட்டினுடைய மணிப்பூரினுடைய முதலமைச்சர் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த உள்நாட்டினுடைய அந்த உள் பிரச்சனை. கள்ளக்குறிச்சி விஷயம் குறித்து நீங்க முதலமைச்சர் பதில் சொல்லணும். கள்ளக்குறிச்சி விஷயம் குறித்து இந்த முதலமைச்சர் இங்க போய் இந்த அவங்க கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு இன்னும் போகல, அதை பற்றி ராகுல் காந்தி பேசி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கணும். அது வந்து ஒரு ஜனநாயகம், நியாயமான விஷயம், மக்கள் மீது அக்கறை கொண்ட விஷயம். அது இல்ல, எல்லாமே மக்கள் மீது அக்கறை. ஆல்ரெடி தெளிவுபடுத்தியாச்சு. மணிப்பூர் பிரச்சனை ட்ரக் மாஃபியா, பிரைம் மினிஸ்டரால் மட்டும் அந்த பிரச்சனை தீர்க்காது. 2 இனக்குழுக்கள் உள்ள பிரச்சனை, அது வந்து மெல்ல மெல்ல தான் தீர்க்கப்படணும். ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை போல அப்படின்னு பல முறை விளக்கம் கொடுத்தாய்விட்டது. நீ எந்த பிரச்சனையை தொட்டா அந்த பிரச்சனை சென்சிட்டிவ் ஆகுமோ, அந்த பிரச்சனை மீண்டும் கலவரத்தை உருவாக்குமோ, எந்த பிரச்சனை பிரிவினவாதத்தை உருவாக்குமோ அதைத்தான் தொடறீங்க. இந்து மதம் குறித்து பேசுறீங்க, மணிப்பூர் குறித்து பேசுறீங்க. இப்படி உங்களுக்கு பிரிவினவாதத்தை தூண்டுற வகையில பேசித்தான் இந்த சபையை நடத்த வேண்டும் என்றால் அது தவறு. உங்களுக்கு நிச்சயமாக மக்கள் ஆதரவு தர மாட்டார்கள், பேச்சை மக்கள் விரும்ப மாட்டார்கள். இது இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்துக் கொண்டு பேசலாம். திரு